வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூரில் 20,000 பெண்கள் ஒன்றிணைந்து நாகநதியை தூர்வாரி சீரமைத்தது பெருமைக்குரியது. மனதின் குரல் 100வது நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வானொலியில் ஒளிபரப்பப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி எந்தவிதமான அரசியலும் பேசவில்லை. தமிழக ஆளுநர் RN ரவி புகழாரம். திமுக அரசு பொறுப்பேற்று 24 மாதங்கள் ஆகியும் எந்த புதிய பணிகளும் நடைபெறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிறிய சிறிய பணிகளை செய்துவிட்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கூறுவதாக விமர்சனம். தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ கழிவுகளை முறையாக கையாளாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய அணி அசத்தல். சாத்விக் சிராக் ஜோடி முதல் முறையாக பட்டம் வென்று வரலாறு படைத்தது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் சென்னை அணி தோல்வி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி அசத்தல் வெற்றி. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியமைத்து ஓராண்டு முடிவதற்குள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதன்முறையாக அமைச்சரவையில் சிறு மாற்றம் செய்யப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து முடிந்துள்ள நிலையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரம், அமைச்சர்களின் செயல்பாடுகள், துறை செயலாளர்களின் செயல்பாடுகள் காரணமாக பல்வேறு மாறுதல்களை மேற்கொள்ள முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ கழிவுகளை முறையாக கையாள வேண்டும், இல்லையென்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை அந்த மருத்துவ கழிவுகளை மிக முறையாக கையாள வேண்டும், இல்லையென்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். எனவே இது ஒரு எச்சரிக்கையாகவே தனியார் மருத்துவமனைகள் இந்த மருத்துவ கழிவுகளை கையாள்வதில் முறைப்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் முன்பாக நாடாளுமன்ற தேர்தலை 6 மாதத்திற்கு முன் நடத்த பாஜக திட்டமிடலாம் என திமுக MP TR பாலு தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய TR பாலு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருப்பதாக நினைக்கக்கூடாது என்றார். எதிர்க்கட்சியினர் ஒன்று சேர்ந்திடக்கூடும் என்பதால் 6 மாதத்திற்கு முன்பாகவே தேர்தலை நடத்த பாஜக திட்டமிடலாம் என பேசினார். அதனால் திமுகவினர் இப்போதே அதற்கான அமைப்புடன் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திருவண்ணாமலையில் மீட்கப்பட்ட கோவில் நிலம் பக்தர்களுக்காக பயன்படுத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சேகர் பாபு, தமிழகம் முழுவதும் 4,250 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு வேட்டை தொடரும் என்றும் தெரிவித்தார். 4,250 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெருமானமுள்ள சொத்துக்களை இதுவரை மீட்டிருக்கின்றோம். இந்த மீட்பு வேட்டை என்பது தொடரும். இந்த ஆண்டே பார்த்தால் 2 இடங்களில் இதுபோன்ற இடங்களை கையகப்படுத்தியிருக்கின்றோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 24 மாதங்களில் எந்த புதிய பணிகளும் நடைபெறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களுடைய பணங்களெல்லாம் வெளியே சென்றுவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் இப்படிப்பட்ட நிலையிலே கணக்கிழிந்து காட்சியளிக்கின்றது. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா விற்கிற இடமே இல்லை. ஆனால் செவடகால சங்குதல் மாதிரி இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட கொலை சம்பவங்களும் அரங்கேறுகிறது. தமிழகத்தில் அதிமுக பெரிய கட்சி என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முகமாக பிரதமர்தான் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகம் புதுச்சேரியில் 40 இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை எடப்பாடி பழனிசாமியும் தானும் பாஜக தேசிய தலைமையிடம் முன்வைத்ததாகவும் அது நடக்கும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
காரைக்குடி தனியார் பயிற்சி மையத்தில் பயின்ற 534 மாணவர்களுக்கு நில அளவையர் பணிக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. பொறியாளர்களுக்கான தேர்வில் மொத்தமுள்ள 701 பணியிடங்களுக்கு காரைக்குடி தனியார் பயிற்சி மையத்தில் பயின்ற 534 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி நியமன ஆணையை பெற்றுள்ளனர். இதனால் காரைக்குடி தனியார் பயிற்சி மையத்தில் ஏதோ தவறு நடைபெறுவதாக சந்தேகத்தை கிளப்பி வருகின்றனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை ஒட்டி மிஸ் திருநங்கை 2023 பட்டத்தை சேலத்தைச் சேர்ந்த திருநங்கை பிரகதீஷ் சிவம் தட்டி சென்றார். கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவை ஒட்டி மிஸ் திருநங்கை 2023 அழகி போட்டி விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி, பழனி MLA புகழேந்தி, நடிகை வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்டோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். நடனப் போட்டி, பாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் ஏராளமானோர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் 21 திருநங்கைகள் பங்கேற்றனர். இதில் மிஸ் திருநங்கை 2023 பட்டத்தை சேலத்தைச் சேர்ந்த திருநங்கை பிரகதீஷ் சிவம் தட்டி சென்றார். அவருக்கு கிரீடம் சூட்டப்பட்டு 15,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த வைசு 2ஆம் இடமும், தூத்துக்குடியைச் சேர்ந்த பியூலா 3வது இடமும் பிடித்தனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அடையாற்றில் உள்ள MGR ஜானகி கல்லூரியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் தலைவர், துணைத் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் 26 செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் நடைபெற்ற தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த், ராதிகா சரத்குமார், இயக்குநர் முருகதாஸ், சசிகுமார், அமீர், மன்சூர் அலிகான், கலைப்புலி தானு உள்ளிட்டோர் தனது வாக்கினை பதிவு செய்தனர். பொன்னியின் செல்வன் 2 படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களின் நடிப்பில் பொன்னியின் செல்வன் படத்தின் 2ஆம் பாகம் நேற்று முன்தினம் உலகம் முழுவதும் வெளியானது. இந்நிலையில் இப்படம் 2 நாட்களில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து உள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனமான லைகா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் கோவில் ஆலயத்திலிருந்து தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவத்திற்காக வரும் 3ஆம் தேதி அழகர் கோவிலிலிருந்து மாலை கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்படுகிறார். 5ஆம் தேதி அதிகாலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் இறங்குகிறார். இதற்காக அழகர் கோவில் ஆலயத்திலிருந்து தங்க குதிரை வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம் ஆகிய 3 வாகனங்கள் மதுரைக்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழாவிற்காக வைகை அணையிலிருந்து 750 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் நிலப்பரப்பு ஈரப்பதத்துடன் உள்ளது. இதனால் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் மதுரை மாநகரை விரைவில் சென்றடையும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற ஷீரடி சாய்பாபா கோவில் காலவரையின்றி மூடப்படும் என்று வெளியான தகவலை கோவில் நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கோவில் வழக்கம்போல் திறந்திருக்கும் என்றும், பிரசாத கூடம், பக்தர்கள் தங்குமிடம், மருத்துவமனை என அனைத்தும் வழக்கம்போல் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவில் 30 யானைகள் மேலிருந்து பல அழகிய குடை மாற்றும் நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். மதியம் 15 யானைகள் முன்னிலையில் பரமேக்காவூரில் தேரோட்டம் நடைபெற்றது. நெட்டிப்பட்டம், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 30 யானைகள் பரமேக்காவு மற்றும் திருவம்பாடி ஆகிய 2 குழுக்களாக கோவிலுக்குள் நுழைந்து தெற்கு வாசல் வழியாக வெளியேறி நேருக்கு நேர் அணிவகுத்து நிற்கின்றன. மேளதாளம் முழங்க நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமான 2 குழுக்களும் மாற்றிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்று வரும் புஷ்கரணி விழாவில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில சுற்றுலா அமைச்சரும் நடிகையுமான ரோஜா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரோஜா, ஆந்திர அரசியல் குறித்து ரஜினிகாந்த் பேசியதால் தற்போது 0 ஆகிவிட்டார் என தெரிவித்துள்ளார். ஆந்திரா பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், என்ன நடந்தது எதுவும் தெரியாம சந்திரபாபு நாயுடு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சொல்றதுங்கிறது கரெக்ட் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய ரேஞ்சில் யோசனை பண்ணுவோம். ரஜினி சார்னா ஒரு டாப், அதுக்கு மேலேன்னு நம்ம ஒரு ஐடியாவில் இருப்போம். ஆனால் இன்னைக்கு அவர் 0 ஆயிட்டார்.
2022-23 நிதியாண்டில் முதல் முறையாக நெல்லை ரயில் நிலையம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளது. கடந்த 2022-23 நிதியாண்டில் தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்களின் வருமானம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதில் 1085 கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளது. இரண்டாம் இடத்தில் சென்னை எழும்பூர் 523 கோடி ரூபாயுடனும், மூன்றாம் இடத்தில் கோவை 283 கோடி ரூபாயுடனும் உள்ளது. நெல்லை 111 கோடி ரூபாயுடன் 12வது இடத்தை பிடித்துள்ளது. 100 கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதால் NSG 3 பிரிவில் இருந்து NSG 2 பிரிவுக்கு தரம் உயர்த்துவதற்கான தகுதியை பெற்றுள்ளது. பிரதமர் மோடியின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சி நாடு முழுவதும் 4 லட்சம் இடங்களில் பிரத்யேக ஏற்பாடுகளுடன் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு விஜயதசமி தினத்தன்று முதன்முதலாக தொடங்கப்பட்ட மனதின் குரல் நிகழ்ச்சியின் வெற்றி மற்றும் நேர்மறையை கொண்டாடும் விதமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய மக்கள் அனைவரின் குடும்பத்தில் ஒருவனாக மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் எப்போதும் இணைந்திருப்பேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இந்நிலையில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி எந்தவிதமான அரசியலும் பேசவில்லை என ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். மக்களிடம் குறைகளை கேட்பதை விட்டுவிட்டு மக்களிடம் தன் குறையை கூறும் முதல் பிரதமரை தற்போதுதான் பார்ப்பதாக பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தன்னை இதுவரை 91 முறை அவதூறாக பேசியுள்ளதாக கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின்போது பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இதற்கு பாகல்கோட் மாவட்டம் ஜம்கண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி, நாட்டில் பல பிரதமர்கள் மக்களின் குறைகளை கேட்டு அது குறித்து உரையாடி தாம் பார்த்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் முதன்முறையாக தமது குறையை மக்களிடம் எடுத்துரைக்கும் பிரதமரை தற்போது பார்ப்பதாக விமர்சித்துள்ளார். திருப்பதியில் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் தேவஸ்தான அதிகாரி உள்ளிட்டோர் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, தொகுப்பு ஊதியம் ஆகியவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த சில நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை விடுமுறை தொடங்கி பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ள காரணத்தால் தேவையான அளவில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தேவஸ்தான நிர்வாக அதிகாரி முதல் ஊழியர்கள் வரை பலரும் திருப்பதி மலையிலும் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். துபாயில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் மலேசியாவின் ஓங் டியோ ஜோடியுடன் மோதியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டை 16-21 என்ற கணக்கில் சாத்விக் சிராக் ஜோடி இழந்தது. எனினும் இரண்டாவது செட்டில் சுதாரித்து ஆடிய சாத்விக் சிராக் ஜோடி 21-17 என்ற கணக்கில் வென்றது. இதனால் ஆட்டம் பரபரப்பான நிலையில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டை 21-19 என்ற கணக்கில் போராடி வென்று சாம்பியன் பட்டத்தை சாத்விக் சிராக் ஜோடி கைப்பற்றியது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சாத்விக் சிராக் ஜோடி வரலாறு படைத்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் இன்னும் பல வெற்றிகளை ஈட்ட அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சாம்பியன் பட்டம் வென்ற சாத்விக் சிராக் ஜோடிக்கு 20 லட்சம் பரிசுத் தொகை வழங்கப்படும் என இந்திய பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். பரபரப்பாக நடைபெற்ற IPL தொடரின் 41வது லீக் போட்டியில் சென்னையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் த்ரில் வெற்றி பெற்றது. தோனியின் வழக்கமான பினிஷுடன் 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு சென்னை அணி 200 ரன்கள் குவித்தது. அடுத்து 201 ரன்கள் இலக்குடன் ஆடிய பஞ்சாப் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. கேரளாவில் அடுத்த 4 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், ஆலப்புழா, திருச்சூர் மற்றும் இடுக்கி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 3ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
வேலூரில் 20,000 பெண்கள் ஒன்றிணைந்து நாகநதியை தூர்வாரி சீரமைத்தது பெருமைக்குரியது. மனதின் குரல் 100வது நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வானொலியில் ஒளிபரப்பப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி எந்தவிதமான அரசியலும் பேசவில்லை. தமிழக ஆளுநர் RN ரவி புகழாரம். திமுக அரசு பொறுப்பேற்று 24 மாதங்கள் ஆகியும் எந்த புதிய பணிகளும் நடைபெறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிறிய சிறிய பணிகளை செய்துவிட்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கூறுவதாக விமர்சனம். தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ கழிவுகளை முறையாக கையாளாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய அணி அசத்தல். சாத்விக் சிராக் ஜோடி முதல் முறையாக பட்டம் வென்று வரலாறு படைத்தது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் சென்னை அணி தோல்வி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி அசத்தல் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.